அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளை பெரியவர்களை கர்த்தர் இன்னொன்றும் நடத்தி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்துல கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய சுகவாழ்வு மீண்டும் துளிர்க்கும். அல்லேலூயா. சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படின்னா என்னங்க? துளிர்க்கும்னா என்னது? திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ பாடுகளை பட்டுட்டு வந்திருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்ப உன்னுடைய சுகவாழ்வு என்ன ஆகும்? துளிர்க்கும். ஒண்ணு நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கலாம். அல்லேலூயா. மொத்தத்துல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். எப்படி துளிர்க்க பண்ணுவாருங்கம்மா? சீக்கிரத்தில். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்துல ஓய்ந்து போங்க. கவலை கஷ்டங்கள்லாம் சீக்கிரமா ஓய்ந்து போங்க. கர்த்தர் அதை அப்படியே உங்க வாழ்க்கையில கொண்டுட்டே வந்துட்டு இருக்க மாட்டார். சீக்கிரம் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொண்டு வருவார். அப்ப எல்லாம் இதோட பட்டு போயிருச்சு, முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு துளிர்வை, ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு முளைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு மரம் வெட்டப்பட்டு போயிருச்சுன்னு அவ்வளவுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது திடீர்னு மழை வந்ததுக்கு அப்புறம், திடீர்னு வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் அங்க இருந்து என்ன ஆகும்? இலைகள் முளைக்க ஆரம்பிக்கும், கிளைகள் முளைக்க ஆரம்பிக்கும், பூ பூக்க ஆரம்பிக்கும், கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சீக்கிரத்துல உங்க வாழ்க்கை துளிர்க்கும். உங்களுடைய கவலைகள் மாறும். காத்துருங்க, பொறுமையா இருங்க. இந்த வருடத்துல என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ, என்னென்ன வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்களோ, கர்த்தர் அதை அத்தனை மாற்றினார். தீபா வாழ்க்கையில் மாற்றினாரா இல்லையா? நினைச்சே பார்க்க முடியல. கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கை இப்படியே போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. அவருடைய சமூகத்துக்குள்ள வந்து அவரால் நடப்பட்ட நீங்கள் கட்டாயம் நீங்க அழிந்து போக மாட்டீர்கள், கட்டாயம் பட்டு போக மாட்டீர்கள். நிச்சயம் நீங்கள் துளிர்விட ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை துளிர்விட செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா ரெண்டு வகையில மாற்றம் வரலாம். ஒண்ணு கர்த்தரால் கொடுக்கிற மாற்றம். அவர் ஒவ்வொரு டைமிங் இருக்கணும்னு ஆண்டவர் ஒருவேளை நிதானிச்சு பொறுமையா தான் செய்வார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்ல, கர்த்தர் உடனடியாகவும் செய்ய முடியும். ஒருத்தர் வாழ்க்கை மாற்றுவதற்கு ரொம்ப நேரம் ஆண்டவர் தேவையில்லை. கண்ணு மேல கையை வச்சாரு, கண்ணு என்ன ஆயிடுச்சு? திறந்துருச்சு. அப்ப கர்த்தருக்கு தாமதிக்கவும் முடியும், சீக்கிரமாகவும் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தரால முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. அப்ப என் வாழ்க்கை மாறணும்னா கர்த்தரால சீக்கிரமா மாற்ற முடியும். இரண்டாவது ஒண்ணு, ஒரு சில நேரங்கள் நம்மளாவும் நம்மளுடைய வேலைகளை என்ன பண்ண முடியுங்க? சீக்கிரத்துல செஞ்சு எப்படியாவது சீக்கிரமா செய்யணும். என்ன பண்ணணும்? இந்த வருடத்துல இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், அப்படி நம்மளா முயற்சி பண்ணி என்ன பண்றோம்? ஒரு சில நேரங்களை சீக்கிரமா செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு சில நேரத்தில் துரிதமா செய்வது, துரிதமா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமானதா நிரந்தரம் இல்லாம போதா நம்ம தான் முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. சீக்கிரமா நடக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால வந்ததுன்னா அது நிரந்தரமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கலைன்னா அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறார். எப்படி துளிர்க்க பண்ணுகிறாரமா? சீக்கிரத்தில். ஆண்டவருக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்கணுங்கிறதுல கஷ்டம் இல்ல. நீங்க பசியோடவே கிடக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? நீங்க கவலையோடவே கிடக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? என் புள்ள தனியாவே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? அனாதையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? ஒரு நாளும் அவர் விரும்புறது கிடையாது. அவர் சீக்கிரம் உங்க வாழ்க்கை மாற்ற விரும்புறார். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா செய்தாருன்னா அந்த வாழ்க்கை துளிர்க்குதுன்னா அது ஒரு நாளும் பட்டு போக. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் வார்த்தையை நம்ம சொல்ற இந்த வேதாந்தத்துல அநேக இடங்கள்ல சீக்கிரமாய் கர்த்தர் செய்கிறார், சீக்கிரமாய் வருகிறார், சீக்கிரமாய் உன்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும். என்ன சொல்லுகிறார்? அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த அப்போ சீக்கிரத்துல ஒரு விஷயம் மாறணும். அப்படி நான் கர்த்தரா பார்த்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்க்கும். அதற்கு உதாரணம் தான் சகேயு. நம்ம அநேகம் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ பேசியிருப்போம். சகேயுக்கு மிகப்பெரிய வாஞ்சை, இவன் எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற வாஞ்சை. ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் அவனுக்கு சாதகமா இல்ல. காரணம் என்ன? அவன் குள்ளனா இருந்தா அது கூட்டமா இருந்தது. அவனால சூழ்நிலையை வச்சு அவனால பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய வாஞ்சையை தாண்டி நான் குள்ளனால இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, மரத்து மேல இருப்பான். இல்லையா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சீக்கிரமா என்ன பண்ண, நீ
அவன் சீக்கிரமாய் வந்தான். அந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா நீ சீக்கிரமா வானா நம்ம ஒடியாந்துரும். அவனும் எப்படிதான் வந்தா, அவன் அசதியா வரல, ரொம்ப சலிச்சலா வரல. கர்த்தர் சொன்ன உடனே அவன் கேட்டு வந்தான். அப்ப சகை வாழ்க்கையில என்ன நடந்ததுங்க? அவன் வீட்டுல என்ன வந்ததாமா? ரட்சிப்பு வந்ததா. கர்த்தர் கொடுக்கிற சீக்கிரம் ஒரு முழுமையானது. அவர் கொடுக்கிற சீக்கிரத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. சகைவை பார்த்து சொல்றாங்க, இவர் என்ன பாவி வீட்டுக்கு போறன்னு சொல்றாரு. காரணம் என்ன? அவன் வந்துட்டு வரி வசூலிக்கிறவன், பணத்தை அநியாயமா வாங்குறவன், மக்கள் மத்தியில கெட்டவன்னு பேர் எடுத்தவன். ஆனா கர்த்தர் எப்ப நீ சீக்கிரமா வான்னு சொல்லி அவன் இறங்கி வந்தானோ அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் வாழ்க்கை மாறுது. கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை அப்பேற்பட்டதாங்க. அது ஒரு நாள் பட்டு போகாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளிர் விட பண்ணிட்டாருன்னா, வெட்டின மரத்துல இருந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுடைய விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுல ஒரு பூச்சி அழிக்காது, ஒரு துரு அழிக்காது. காரணம் என்னங்க? அது கர்த்தர் வளர்த்திக்கிற மரம். கர்த்தர் தான் அதுக்கு உத்தரவாதம். உப்பம் போட்டு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு மரத்தை வளர்ந்து சொன்னா அதுக்கு யார் தான் பொறுப்பாளி? தோட்டக்காரன் தான் பொறுப்பாளி. அந்த மரத்தை கொத்தி எரு போட்டு வளர வச்சு கனியை அந்த முதலாளிட்டு கொடுக்கிற வரைக்கும் யாரோட பொறுப்பது? கிறிஸ்து ஒரு முறை உங்களை வேலி அடைச்சிட்டாருன்னா, உங்க மரத்துக்கு பாதுகாவலரா வந்துட்டாருன்னா, அது நீங்க எத்தனை முறை வெட்டினாலும் சரி, எத்தனை முறை பட்டு போனாலும் சரி, எத்தனை முறை நீங்க துவண்டு போனாலும் சரி, அந்த மரம் கட்டாயம் துளிர் விடும். தேவனுடைய நாமத்தை அது கர்த்தர் வேலி எடுத்த மரமா இருக்கணும். நீங்க எங்கேயோ நடுரோட்ல விளைந்த மரமும் நடுரோட்ல விதைக்கப்பட்ட விதையும் வேறு இல்லாத மரமும் எங்க தெரியுமா ஆக சீக்கிரம் பட்டு போகும். வாசிங்க மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வசனம். சில விதை அதிக மண் இல்லாத கற்பார இடங்களில் விழுந்தது, மண் ஆழமா இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா முளைச்ச என்னாச்சுங்க? வாசிங்க கீழ. வெயில் ஏறின போதும் தேய்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஆமென். அல்லேலூயா. பல பேருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கு. சீக்கிரமா நான் சம்பாரிச்சுங்க, டக்கு 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 நான் பணம் சம்பாதிச்சேன், கோடீஸ் பண்ணானே, கடைசியில் அவருடைய நிலைமை என்னங்க? ஒண்ணு இல்லாம போயிடும், வேறு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? ஒரு சில ஆசீர்வாதங்கள் சீக்கிரமா பெற மாதிரி இருக்கும், ஆனா அதுல வெற்றி கிடைக்காது, அது நிரந்தரம் கிடையாது, அது ஜீவிக்காது. ரெண்டு வகையில நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். சீக்கிரமாய் வருகிற ஆசீர்வாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றினார்னா, சகையை மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிரந்தரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும், மற்றவங்க முன்னாடி உங்களுடைய தலை உயர்த்தப்படும். ஆனா இன்னொரு வகையான ஆசீர்வாதம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா, ஆண்டவர் செஞ்சுட்டாருப்பா, நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, அது சோர்வு உண்டாக்காது. ஆனா இங்க விழுந்த காரியங்கள் பாருங்க, அந்த விதை சீக்கிரமா முளைச்சது, ஆனாலும் அது வேர் கொள்ள முடியும். இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையில திடீர்னு நம்ம அப்படித்தான் நினைப்போம். நம்ம ஆரம்பத்துல முடிவெடுத்து ஜனவரி 1 வந்தோம்னா என்ன நினைப்போம்? ஆண்டவரே, இந்த மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் நான் ஆராதனைக்கு வரணும், எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்கணும், எல்லாத்துலயும் காணிக்கை கொடுக்கணும், நான் யாரு மேலே கடுப்பாவும் கொள்ளக்கூடாது, நான் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பக்தி உள்ளவனா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சு ஓடுறீங்க. ஆனா அந்த விழுந்த விதை சீக்கிரம் முளைச்சதோ தவிர அதுல என்ன இல்ல? வேறு இல்ல. வெயில் வந்தது, சோதனை வந்தது, பிரச்சனை வந்தது, சத்ரு லேசா உங்களை தட்டி பார்த்தா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த வார்த்தையில வாசிங்க, அந்த விதை, அந்த முளைச்ச செடி என்னாச்சு? தீர்ந்து போயிடுச்சா? நிறைய பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த வருடத்துல ஆரம்பிச்சவர்களுடைய வாழ்க்கை முடிவுல எப்படி நிலைமை எப்படி ஆயிடுச்சு? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் தான் தொழிலுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்துல ஆரம்பத்துல வந்தவர்கள் இப்போ வந்திருக்கிறீங்க. நல்லா நினைச்சேன் ரவி ஐயா வருவாருன்னு, ஆனா கட்டா வந்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த மரத்தை கர்த்தர் நீர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எந்த நாளும் கெட்டு போகாது. மெட்ராஸ்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எப்படியாவது கடைசி ஆராதனை கூட்டு வந்தாலும் அவருடைய வாழ்க்கை திரும்ப துளிர் கொடுக்கிறதா கர்த்தர் விரும்புகிற விருப்பம். அதனால கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய செடியை தீய விட மாட்டேன். ஆனா நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்? நம்ம சுய முயற்சியில் ஓடுறோம். இதை நான் சாதிச்சிடலாம், இதை நான் செஞ்சிடலாம், சீக்கிரமா பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்களா எடுக்கிற முடிவு, நீங்களா சீக்கிரமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது வேர் கொள்ளாது. அந்த விதை சீக்கிரம் முளைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் அது என்ன ஆயிடும்? தீர்ந்து போயிருமா? வாசிங்க ஒரு வசனத்தை, யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்கு புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்கிறான். சீக்கிரத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒருத்தர், சீக்கிரத்துல தன்னுடைய மாம்ச சிந்தனையால அழிந்து போன ஒருத்தர். ஆண்டவர் துணிக்கை தொட்டு கொடுத்தது சத்துரு அவங்களை போடுறான். அவன் போய் சீக்கிரமா என்ன பண்றான்? கர்த்தரை காட்டி கொடுப்பதற்கு ஓடுறான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம போகிற பாதை, சீக்கிரமா போகிற பாதை, அது நன்மைக்கானது அல்ல, தீமைக்கானது. புரிஞ்சுக்குங்க.
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி நீங்க சுயமா எடுக்கிற முடிவு, என் குழந்தைங்க, என் புள்ள, சொந்த பந்தம், ஆஸ்தி, அந்தஸ்து, நான் போற வழி, கோபத்துல நீங்க எடுக்கிற வழி, சீக்கிரமா போற வழி ஆபத்தானது. நிறைய நேரங்களில் பாவம் உங்களை சீக்கிரமா கொண்டு போய், அழிவு சீக்கிரமா கொண்டு போய். நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நான் எடுக்கிற முடிவு சரிதானா, கோபத்துல நான் எடுக்கிற முடிவு சரிதானா, நான் சரியான பாதையில போறேனா, இல்ல ஒருவேளை நான் சீக்கிரமா செய்யணும்னு சொல்லி தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்துங்க. சத்துரு கொடுக்குற ஆசைய அழிவும் அப்படிதான் தெரியும். சீக்கிரமா வருது, எனக்கு எல்லாமே சேர்ந்து வருதுப்பா. என்ன சொல்லுவாங்க, நேரம் நல்ல நேரம் கூடி வருது. ஆனா அது சத்துரு கொடுக்குறானா கர்த்தர் நடத்துறாரான்னு நமக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்தா அது நிரந்தரமான ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கலினா அந்த முளைச்ச செடி என்ன ஆகுங்க, தீஞ்சு போயிடும். யூதாசுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறி போச்சு. நிறைய பேர்த்தால இந்த வருடத்துல நான் ஊழியத்தை செய்யறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் எந்திரிச்சு எத்தனையோ பேர் இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அழைப்பு கிடையாது, கர்த்தரால துளிர் விடப்பட்ட மரம் கிடையாது. தானா விதையில விட்டு டக்குனு முளைச்சு கருகி போல செடிகள். நிறைய பேருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சகோதரி மாதிரி நீங்க ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்களா, யூதாஸ் மாதிரி நம்ம வாழ்க்கை போகும்போது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. கர்த்தர் சீக்கிரமா கொடுத்துருவார், உங்க வாழ்க்கையை சீக்கிரமா மாத்திடுவார். கர்த்தரால மாற்ற முடியாத விஷயம் ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம காத்திருக்கணும். நம்மளா அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து என் வாழ்க்கை மாறிடுமா நீங்க ஓடுனீங்கன்னா அது எப்படி இருக்க, யூதாஸ் மாதிரி தான் இருக்கு, தீஞ்சு போன வாழ்க்கையா தான் இருக்கு. அப்ப காத்திருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க காண்கிறவர்களை குறித்து நீங்க கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. நமக்கு காணப்படாத ஒன்று இருக்குது, அதுதானுங்க நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு போக போற நீங்க இந்த பூமியில இருக்கிற கஷ்டம்லாம் என்னங்க, லேசான உபத்திரவம். அதை எப்படி பாருமா உங்களை விட்டு சீக்கிரத்தில் மாறுகிறார். அந்த வார்த்தை வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற நமக்கு பார்க்கிற உபத்திரவங்கள் பிரச்சனைகள் அப்படிங்களா, லேசான உபத்திரவம். அது எப்படி மாறுமாமா, அதி சீக்கிரத்தில் மாறி போகும். நீங்க குடும்பத்தை நினைச்சோ, பிள்ளைங்களை நினைச்சோ, வருமானத்தை நினைச்சோ, இப்ப வீடு என்னன்னா அப்படியே கிடக்குது, வீடு கட்ட முடியலன்னு நினைச்சோம், வேலை என்னன்னா நமக்கு இப்படியே இருக்குன்னு அதை நினைச்சோம், நீங்க கவலைப்படாதீங்க. இது எல்லாம் ஆண்டவரால சீக்கிரத்தால மாற்ற முடியும். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த, ஆனா நமக்கு இருக்க வேண்டியது கனமகிமை, நம்ம போக வேண்டிய வழி வேற, நமக்கு நித்திய மகிமை நோக்கி ஓட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த குடும்பத்துல இந்த பூமியில வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு எப்படித்தாமா லேசான உபத்திரம். ஆனா நமக்கு என்னங்க, அது பெரிய பாடா இருக்குது. சாப்பாடு பண்றது கஷ்டமா இருக்குது, துணி துவைச்சு போடுறது கஷ்டமா இருக்குது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது கஷ்டமா இருக்குது, குடும்பத்தை பாக்குறது கஷ்டமா இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல அது உனக்கு லேசான உபத்திரவம், சீக்கிரத்துல நான் உனக்கு மாற்றி போடுவேங்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த உபத்திரவத்தெல்லாம் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல மாற்ற முடியும். அல்லேலூயா. அது அவருக்கு லேசான காரியம். வாசிங்க கீழே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் எடுத்து நின்று நீக்கி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, என்னால சீக்கிரமா உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், என்னால சீக்கிரமா உன்னை துளிர் விட செய்ய முடியும், என்னால சீக்கிரமா உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். இது லேசான உபத்திரம். ஆனா நீ என்ன பண்ண, சீக்கிரமா இந்த வார்த்தை மனம் திரும்பு. ஆதியில எப்படி இருந்தியோ, ஆரம்பத்துல எப்படி இருந்தியோ, கிறிஸ்து யாருன்னு நீ நிதானிச்சியோ, கிறிஸ்து எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சு கொண்டியோ, நீ கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியே சீக்கிரமாய் மனம் திரும்பு. நீ அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல உன்னில இருக்கிற வெளிச்சத்தை, உன்னில இருக்கிற நீதியை, உன்னில இருக்கிற விசுவாசத்தை, உன்னில இருக்கிற கிறிஸ்துவை வெளியே போகணும். இல்லையா? கிறிஸ்து வெளியே போயிட்டாருன்னா, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே போயிடுச்சுன்னா, இருட்டுக்குள்ளதான் யார் இருப்பா? அந்த காலத்துல யார் இருப்பான்? சத்துரு தான் இருப்பான். வெளிச்சம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் சத்துருவாய் மாறி போய்வீர்கள். இல்லையா? உங்களுள்ள வெளிச்சம் வெளிப்பட போகாதபடி, உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரியை வெளிப்போகாதபடி, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்போகாதபடி நீ சீக்கிரமா என்ன பண்ணு, மனம் திரும்பு. அப்படின்னு என்ன? இந்த 2 வார்த்தையும் ரொம்ப க்ளோஸான வார்த்தை. துளிர் விடுதல், மனம் திரும்பு, இந்த 2 ஒரே வார்த்தை.
துளிர் விடுறதுனா இதுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட மரம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நசிஞ்ச வாழ்க்கை திரும்ப வளர்றது. மனம் திரும்ப அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நீ நல்லவனா இருந்த, இதுக்கு முன்னாடி நீ கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிச்சிருந்த, இதுக்கு முன்னாடி நீ வேறொன்று இருந்த, இப்ப நீ வழிமாறி போயிட்ட. நீ எப்படி என்ன பண்ண? மனம் திரும்ப. உங்க வாழ்க்கை துளிர் விடணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சீக்கிரத்தில் இந்த வருடத்துல நீங்க எத்தனையோ குறிக்கோள்கள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ நோக்கங்கள் வச்சிருக்கலாம், கிறிஸ்துவுக்காக நான் ஓடணும் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க மனம் திரும்பல, போன வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறீங்க. நீ எப்படியா மனம் திரும்பினா உங்களுடைய வெட்டப்பட்ட வாழ்க்கை, அழியப்பட்ட வாழ்க்கை, கஷ்டப்பட்ட வாழ்க்கை திரும்ப என்ன பண்ணும்? ரெண்டும் ஒரே வார்த்தை கர்த்தர். ஆனா இது ரெண்டையும் ஆண்டவர் எப்படி செய்வாரா? சீக்கிரமா செய்வார். அதனால நீங்க சீக்கிரமா நீ என்ன பண்ண? மனம் திரும்ப. மனம் திரும்பலினா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் வந்துட்டு எவ்வளவுதான் பண்ணாலும் அப்புறம் கடைசியில் சீக்கிரம் முளைச்ச செடி தீட்டு போன மாதிரி தான். அதை கர்த்தர் விரும்புவதில்லை. சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு விஷயம், நீங்க உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ள சுகத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையில நீங்க எப்படி இருக்கணுமா? பற்றி கொண்டிருவான். இந்த கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கிறத கிறிஸ்துவ வாழ்க்கை. இடையில எத்தனையோ போராட்டம் வரும், வேலையினால பிரச்சனை வரும், குடும்பத்தினால பிரச்சனை வரும், சத்துரு ஏதோ வகையில மோதி உங்களை அவற்றிலிருந்து பிரிக்க பார்ப்பான். உடல்நல குறைவு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாது, குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சபைக்கு வர முடியாது, வேலை பளு, சபைக்கு வர முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கிறிஸ்துவில் பிரிக்குதா? உங்களால துளிர் விட முடியாது. உங்க வாழ்க்கை மாறாது. கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரமா வர போறேன். அது வரைக்கும் நீ கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டு குடிச்சுக்கிட்டே இரு. குடிச்ச குடி எப்படி இருக்கணுங்க? நீங்க உலகத்துல எத்தனையோ விஷயத்தை குடிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை குடிக்கிறோம். ஏதாவது நமக்கு நன்மை வரணும்னா விடுறதே கிடையாது, குடிச்சே தீரணும்னு குடிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவ மட்டும் ஒரு சைடு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீ கிறிஸ்துவை எப்படி பிடிச்சிருக்கணுமா? பற்றி கொண்டிரு. நான் சீக்கிரத்துல வரப்போறேன். அவர் சீக்கிரத்துல வந்தாதான் உங்களுடைய உபத்திரவங்கள் சீக்கிரமாய் மாறும், உங்களுடைய வாழ்க்கை திரும்பவும் துளிர்க்கும், நீங்க வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாறுவீங்க. நீங்க சீக்கிரமா மனம் திரும்பினாதான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையா மாறும். நீங்க மனம் திரும்பல, மனசுல இன்னும் கடினம், கோபம், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், மற்றவனை அழிக்கொடுக்கிற தீவிரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையிலே இருந்தீங்கன்னா நீங்களே மாறுங்க. கர்த்தர் எப்படி உங்க வாழ்க்கை மாற்றுவார்? முதலாவது நீங்கள் சீக்கிரம் மனமாறுங்கள், அவரை பற்றி கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை வாழ்க்கை மாற்றுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப மூன்றாவது நீங்க செய்ய வேண்டியது, நீ கேட்டா மட்டும் பத்தாது, படிச்சா மாத்திரம் பத்தாது, அதை நீங்க எப்படி பண்ணணுமா? கேட்ட வார்த்தைகளை அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. கை கொள்ளாதவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அன்பாரு, நன்மையை செய், நீதிமானா இருக்கிறது கற்றுக் கொடுத்த கற்பனை கட்டளை. அதை கை கொண்டாதான் கர்த்தர் வரும்பொழுது நம்ம அவர் முன்னாடி நிற்க முடியும். அப்பதான் அவருக்கு நித்திய கிரீடத்தை நமக்கு தருவார், நீதியின் கிரீடத்தை தருவார், அவரோட கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீ எப்படி இருக்கணுமா? நீ செய்யற கற்பனை கட்டளைகளை நீ என்ன பண்ணி இருக்கணும்? அல்லேலூயா. அவர் வருகிற வரைக்கும் நம்ம செய்கிற நன்மைகளை பற்றி கொண்டு இருக்கணும், அந்த கிரியைகளினால் நம்ம நிலை பெற்றிருக்கணும். அவர் வந்து நம்மளை பார்த்து அவர் நமக்கு ஒரு பலனை தர கர்த்தர் விரும்புகிறார். அதிலே 12வது வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நமக்கான ஒரு கிஃப்டையும் ஆண்டவர் எடுத்துட்டு வர. நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்தா பாவம் உன் வீட்டு வாசப்படியில காத்திருக்குமா. நம்ம செய்யற எல்லா நன்மைகளும் தீமைகளையும் கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கு. அவர் வரும்பொழுது அதற்கான பலனை தருவார். அவர் எப்படி வருவாராமா? சீக்கிரமாய் வருவார். அவர் எப்ப வராருன்னு யாருக்குமே தெரியாது. திருடன் வருகிறது போல வருவார். அவர் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன? அவர் வருகிற வரைக்கும் அவர்கள் பற்றி கொண்டு இருக்கல, அவர்கள் கிரியைகளை நடப்பிக்கல, அவர்கள் எப்படி செய்யலையா? நன்மை செய்யலையா? நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு பலனை கர்த்தர் கொண்டு வருவார், தீமை செய்தா தீமைக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்ப அவர் எப்ப வர்றாருன்னு தெரியலங்கிறதுக்காக மனப்போன போக்குல போலாமா? ஆராதனைக்கு வராம போலாமா? ஜெபிக்காம போலாமா? உபவாசிக்காம இருக்கலாமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ண? ஆதியில கொண்டு அன்பை நீ விட்டுட்ட, நீ அதை பற்றி கொண்டு திரும்ப சீக்கிரத்துல நீ என்ன பண்ண? மனம் திரும்பு. அதான் இந்த வருடத்துல கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு வார்த்தை.
ஒருவேளை வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இந்த முடிவு இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மற்றவங்க எப்படியோ போயிட்டு போய் நீ என்ன பண்ண, மனம் திரும்பு. கிறிஸ்துவ அறிஞ்ச நம்ப, கிறிஸ்துவ வழிபடுற நம்ப, ஏசுதான் மெய்யான தெய்வம் தெரிஞ்ச நம்ப, முதல்ல நீங்க மனம் திரும்புங்க. மற்றவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆனா நீங்க சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டியது கட்டாயம். கர்த்தர் சீக்கிரத்தில் வருவார். வரும் பொழுது நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கான பலனை தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வருடம் ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தது காட்டிலும் வருடம் முடிவுல கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர்பார்க்காத முடிவுகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு அது லேசான காரியம். நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் எப்படிதான் நடக்குது. ஆனா கர்த்தர் நடத்தி காட்டினார். ஆனா நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர் உங்க செடியை துளிர்க்க வச்சுட்டார். இந்த வருடத்துல ஒரு வேளை எத்தனையோ நேரங்கள்ல நம்மளுடைய மனசளவுல வெட்டப்பட்டிருப்போம், காயப்பட்டிருப்போம், காஞ்சு போன வாழ்க்கை இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கை துளிர்க்க செய்திருக்கிறார். இந்த வருடத்துல அதை மரமாக்கி, அதை கனியாக்கி, வேரூன்ற பண்ணி நீங்க விருட்சமாய் மாற்றுவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருடத்தை கடைசியில் நான் வர முடியாம போயிருக்கலாம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்க வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் துளிர் விட செஞ்சதுனாலதான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அதை நீங்க தக்க வச்சு கொள்வது யார் மேல விழுந்த கடமை? சரி, இந்த மாதிரி நீங்க வந்தோம்ப்பா, கடைசி ஆராதனை முடிஞ்சது போயிருச்சு, நம்ம போன போக்கே போலாம்னு நினைக்கிறீங்களா? அதற்காக நீங்க அழைக்கப்படல, அதற்காக ஆலயத்துக்குள்ள வரல. கர்த்தர் உங்களை கூட்டு வந்து நீங்க கடி கொடுக்க வேண்டும், அப்படியே பட்டு போவதற்கல்ல. அதனால வந்து உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள்ள வேர் கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையில வேர் கொள்ளுங்க. அப்பதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். கிறிஸ்து உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். நீங்க கடி கொடுக்கிறவர்களா மாறுவீர்கள். அல்லேலூயா. 2026 இதை காட்டிலும் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் சௌக்கியமாகவும் வைப்பார். ஆனா நீ சீக்கிரத்துல மனம் திரும்ப. கர்த்தர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். எப்படியாவது உங்களுக்கு வாங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல தகப்பனே, எனக்கு வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வருட முடிவுக்குள்ளே எங்க வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் விரைவிலே முளைத்து தீயிலே கருக்கி விடாதபடி, தீர்த்து விடாதபடி உங்களுடைய வார்த்தையில நாங்கள் நிலை கொள்கிறவர்களாய் மாற்றோம். தேவ சமாதானம் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேல இருக்கட்டும். கர்த்தர் வருடத்தை நன்மையினால முடிச்சு சொல்லுகிற கர்த்தர் இந்த வருடத்தின் நாட்கள்ல மட்டும் பாதுகாத்த கர்த்தர் இந்த கடைசி ஆராதனையில குடும்பமாய் கலந்து கொள்ள கர்த்தர் பாராட்டு கிருபைக்காக நமக்கு நன்றி. தடைப்பட்டவர்களை மாலையில் நடக்கிற 2ஆம் ஆராதனையில் அழைத்துவாங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள், பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்கள் தீமைகளை அல்ல நன்மையே சுதந்திரித்துக் கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.